ஐயா திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், சரி, அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சரி. ஆனால் ஏன் செவியை மட்டும் செல்வமாக சொல்கிறாரு? உடம்புல எவ்வளவோ இருக்கிற உறுப்புகள் பூராமே செல்வங்கள் தான். ஏதாவது ஒரு உறுப்புகள் இல்லைன்னா கூட செயல்பட முடியாது. ஐயா, அப்படி இருக்கும்போது செவியை மட்டும் எதுக்காக அப்படி சொல்லுங்க? என்னப்பா இல்லை இவ்வளோ தெரியாமல் தர்மா சொல்லிட்டு போய்க்கிறாரு. காது ரெண்டும் ஒரு துணி வச்சு அடிச்சிடு. சரி, யாராவது பேசுனா ஒன்று கேட்குதா பாரு? கேட்காது. ஏன் இத்தனை அங்கங்களுக்கு இது கேட்கணுமே? அப்போது ஒவ்வொரு அங்கத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கு படைச்சிருக்கிறான் இறைவன். நீ பண்ணிக்கல. வாயினா சாப்பிட்றதுக்கு ஓணும், மூக்குன்னா மோடுறதுக்கு ஓணும், காதுன்னா கேட்கறதுக்கு ஓணும். அப்போது இத்தனை எந்தெந்த அங்கங்கள் எது எது செயல்புரியுமோ அதை தான் செயல்படும். நான் ரெண்டு கண்ணை மூடிக்கணும். எங்கே காது இருக்குது அதுக்கு பார்க்கட்டுங்க, என்ன பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது கண்ணு பார்க்குற பொருள், காது கேட்குற பொருள், மூக்கு மோடுற பொருள், வாயு சுவைக்கிற பொருள், உடல் உணர்கிற பொருள். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்களாகவும் இருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார் பாடலில்? நல்லா கவனிக்கணும். பாடல் தெரியும், பாடலை பாடினா போதாது. பாடலுக்குள்ள அவர் என்ன வாக்கியத்தை சொல்கிறாரு, என்ன வார்த்தையை நிறுத்துறாருன்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போது செல்வம்ன்றது இந்த மக்கள் என்ன நினச்சின்னுக்கிறான்னா, எனக்கு 2 பங்களா இருக்குது, 4 கார் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, இதெல்லாம் செல்வம்னு நினச்சின்னுக்கிறான். இல்லை, செல்வம்னா செவி செல்வம். நீ கேட்குறது தெரியுமா செல்வம்? நல்ல வார்த்தைகள், நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள் கேட்குறது தெரியுமா? அதுதான் உன் மனசை தொட போகுது. உன் ஊடு உன் மனசை தொடாது. அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம். அந்த செல்வம் எப்படிப்பட்டதுன்னா இருக்கிற செல்வத்திலேயே தலையான செல்வம்டான்றார் இல்லையா? அப்போது உனக்கு காதுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இசையை நீ கேட்க முடியாது. காதுன்னு ஒன்று இல்லைன்னா யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது. அப்போது இந்த 5 புலன்கள்லேயும் சிறந்தது ஆகாய செல்வம். அது செவி செல்வம்ன்றது. அது ஆகாயம். கண்ணு நெருப்பு, மூக்கு காற்று, வாயு தண்ணி, உடல் மண், காது ஆகாயம். அந்த ஆகாயம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த 4 இங்கே இல்லை. அதனால் சொல்கிறாரு செல்வத்தில் செவி செல்வம் உயர்ந்த செல்வண்டாதுன்ட்டார். அவ்வளோ பெரிய பாட்டை சொன்னார். அதை போய் சாதாரணமாக சொல்கிறியப்பா, எப்படிப்பா நியாயம்? சொல்லுப்பா. சாதாரணமாக சொல்கிறாங்க. மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு தன்மை இருக்குதுப்பா. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொன்றும் செய்யுது. காலுன்னா நடக்கணும், அதுக்கு தான் அது உதவும். வேற என்ன பண்ண முடியும் தலை? வேற ஒன்றும் இல்லை. கையினா எடுக்கணும், அதை விட வேற என்ன பண்ண முடியும் தலை? சொல்லு. முடியாது. உடல்னா உணரணும், அதால் வேற என்ன செய்ய முடியும் தலை? வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு புலன்களால் ஒவ்வொன்று தான் செய்ய முடியும் இல்லையா? கண்ணை மூடிக்கோ. இங்கே யார் பேசுகிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு சொல்ல பார்க்கலாம். அவ்வளோ முக்கியமான புலன் தானே அது. தெரியுமா? தெரியாது. அப்போது இறைவன் ஒரு பேரறிவாளன். அவன் சாதாரண மனிதன் கிடையாது, நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது. அவன் இறைவன். அதனால்தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நம்ம பேசுகிறோம். உனக்கும் காதுக்குது, மூக்குக்குது, வாய்க்குது. அமெரிக்காவில் இருக்கிறவனும் காதுக்குது, மூக்குக்குது. அது வேறு நாடு, வேறு சாமின்ட்டு வேறு மாதிரி படைக்கல இல்லை. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அத்தனை பேரும் மனிதன்னா இப்படி தான், மாடுனா இப்படி தான் இறைவன் பிரித்து வச்சு படைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்குள்ள 5 புலனையும் பிரித்து இருக்கிறான். 5 புலன்களுடைய செயல்பாடுகள். கண்ணு பார்க்கறத காது பார்க்க முடியாது, காது கேட்கறத கண்ணு கேட்க முடியாது, மூக்கு மோடுறத வாய் வலிக்க முடியாது, வாய் சுவைக்கிறத மூக்குக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொரு புலனும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை. இப்போ நம்ம 5 பேர் இருக்கிறோம். 5 பேருக்கும் பேர் மனுஷன்தான். ஆனால் நான் செய்யறதை நீ செய்ய முடியாது, நீ செய்யறது அவர் செய்ய முடியாது, அவர் செய்யறது அவர் செய்ய முடியாது. 5 பேருக்கும் செயல் உண்டு, ஆனால் ஒரே செயலை செய்ய முடியாது. அந்த மாதிரி 5 புலனுக்கும் 5 செயல்கள் உண்டு. அதனால் காதுக்கு முக்கியம். காது என்ன கேட்குதோ அதான் உன் செயல் ஆக போகுது. அதனால் காதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த காது எப்படிப்பட்டதை கேட்கணும் அதான் முக்கியம். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நாதஸ்வரம் ஏன் வாசிக்கிறாங்க, மேளம் ஏன் அடிக்கிறாங்க, அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம், அமங்கலமான வார்த்தைகள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார். அது ஏன் அந்த தாலி கட்டும்போது அடி அடின்னு கையை காட்டுறான்? அதை அடிக்கும்போது யார் எந்த அமங்கலியமான வார்த்தை பேசினாலும் அந்த மணமகள் காதில் விழக்கூடாது. அதுக்காக அந்த வாத்தியங்களை வச்சு வாசிக்கிறாங்க. அங்கே
இல்லை? ஆமாம். எவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை? ஆமாம். அதே மாதிரி இறைவன் பேர் அறிவாளி. ஆமாம். மனிதனை படைச்சு மனிதனுக்குள்ள. அப்போ இந்த காதாகப்பட்டது எவ்வளோ பிறகு நல்ல விஷயங்களையே கேட்கணும். அதுக்காக அந்த காதில் கேட்குற விஷயம் தீய விஷயம் அதில் விழக்கூடாது. அதுக்கு தான் அந்த வாத்தியம் வாசிக்க சொன்னான். நல்ல விஷயம் மட்டும்தான் ஓடணும். அப்போ இந்த காது நல்லதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போது நாத உபதேசம்னு உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தேன். இந்த நாத உபதேசம் கண்ணில் கேட்டுதா சத்தம்? கண்ணில் கேட்கல. ஏன்பா முக்கியமான பொருள் கேட்கலையே? அது எப்படி கேட்காம இருக்கலாம்? எது எதுக்கு எது எது செயல் புரியணுமோ அந்தந்த செயல் அது அதுக்கு புரியணும். அதுக்கு தான் நான் குடும்பத்தில் சொல்லுவேன். ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இருக்கிறீங்க, இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோங்க, மனைவி புடவை எல்லாம் கூட நான் துவைச்சி போடுங்கன்னா அது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இல்லை, அடிமைன்னு அர்த்தம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் செய்கிற தொழிலில் போய் மனைவி தலையிடக்கூடாது, மனைவி செய்கிற தொழிலில் போய் கணவன் தலையிடக்கூடாது. அவங்க தொழிலை அவங்கவுங்க செய்யும்போது அது சீராக இருக்கும். இந்த இடையில பூந்து குழப்பம்னா அது சீர் கெட்டு போயிடும். அது மாதிரி இந்த புலன்களில் அது தொழில் அது செய்தால் தான் நீ சரியாக இருப்ப. எல்லா செயலுக்கும் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ கண்டமாயிடுவேன். சொல்லு சாமி. நாத உபதேசத்தை விட்டுடு. சொன்னேன் அது காதில் கேட்டுதான். அது காதுல தான் கேட்குது. அது இங்கே ஒரு காது இருக்குன்னு சொல்லி அது வேற, அது செவி. அதுக்கு பேர் காது இல்லை, அது கிடையாது, செவி. அதுக்கு பேர் செவி. அது இப்போ ஐயாவும் செவி செல்வம் தானே சொல்றாங்க. அதான்பா செவி செல்வம் தான். அந்த செல்வத்தை நீ அப்போ எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது. இங்க வந்தாதான் செவி செல்வம். செவின்றது எதுன்னு சொல்லுவாங்க, கட் செவின்னு பேர் அதுக்கு. என்ன செவி? கட் செவின்னு பேர் அதுக்கு. கட் செவின்னா என்னன்னா கண்ணும் காதும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது. கச்சவின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் காதும் சேர்ந்தது. பாம்பு இருக்குதே, அது காது கிடையாது. அது கண்ணாலேயே எந்த சத்தம் வருது, யார் வரான் யார் போறான்னு பார்த்துடும். காது இல்லாத ஜீவன் பாம்பு. ஆனால் மனுஷனுக்கு இந்த மூன்றாவது கண் இருக்குது, அது கண்ணும் காதும் சேர்ந்தது. அதனால அது கட்சவின்னு பேர். எந்த பாட்டு கேட்டாலும் அதில் கேட்கணும், எந்த சுவை சாப்பிட்டாலும் அதில் சுவைக்கு, அந்த சுவையை அதில் அறியணும். இது ஞானத்துக்கு போகிற படிகள் இது. அதனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், இந்த காதில் கேட்டுன்னு சுகமாக இருன்னார். ஏன் சாமி? கட்சவி தான் சாமி பேர். அது வேறு என்ன சொல்லணும், தப்பு தப்பாக சொல்லி இருந்தா வேறு